இந்த பகுதியில் நம்ம 100 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். இந்த சேவிங்ஸ் சேலஞ்சில் நம்ம 100 டேஸில் எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,350 ரூபாய் சேவ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் சேமிக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்து வைக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமாகவே உங்களுக்கு இருக்கும். எப்படி அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோவில். நம்ம என்ன பர்பஸ்க்காக சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதை நம்ம அந்த கோலை நோக்கி நம்மளால் போக முடியும். அதனால் உங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது, அவசியமானவற்றை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம அதை நோக்கி மிகவும் விரைவிலேயே அடைய முடியும். ஹவு டு சேவ் திஸ் மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் சேமிக்க போகிறோம். அது முதல் 20 நாட்கள், அடுத்த 20 நாட்கள், அதுக்கடுத்த 20 நாட்கள், 20 நாட்கள் அப்படின்னு 20 நாட்களாக பிரிச்சிருக்கு. 20 நாட்கள் வரும்போது உங்களுக்கு 100 டேஸ் வந்துடும். ஏன் இப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா 100 நாட்களுக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக எடுத்து வச்சுட்டே போயிட்டுருக்கோம். நம்ம கடைசி நாட்கள் செல்ல செல்ல அதிகமான தொகை நம்ம எடுத்து வைக்க வேண்டிய நிலை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம்னா இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம், இல்லை சேவிங்ஸே பண்ணாமல் போகிறக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 20 நாட்கள் 20 நாட்கள் 20 நாட்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து சேமிக்க போகிறோம். இந்த 20 நாட்களையுமே முதல் 10 நாட்கள் மிக 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 குறைவான தொகை தான் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்த 10 நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறோம். அதனாலேயே ஃபஸ்ட்டு 10 நாட்கள் குறைவான தொகை இருக்கனால அடுத்த 10 நாட்கள் நம்ம தொகையை எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க போகுது. இந்த மெத்தட் கண்டிப்பாகவே உங்களுக்கு உபயோகமாக இருக்குது. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், 100 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கலாம், ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இது எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எப்படி நம்ம தொகை எடுத்து வைக்க போகிறோங்கிறது ஃபில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலான்னா முதல் 20 நாட்கள், அடுத்த 20 நாட்கள், இரண்டாவது 3வது 20 நாட்கள், 4வது 20 நாட்கள், 5வது 20 நாட்கள், இந்த மாதிரி தனித்தனியாக போட்டோம் இல்லைங்களா. பாருங்கள், 10 நாட்கள், அடுத்த 11லேருந்து 20 நாட்கள், அடுத்தது செகண்ட் 20 டேஸில் முதல் 10 நாள், அடுத்தது 10 நாள் 20 நாள், அடுத்து 3வது 20 நாட்களில் 10 நாள், தொடர்ந்து 11, 12 இது மாதிரி 4வது 20 நாட்கள், 5வது 24 நாட்கள் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிறோம். இது எப்படி தனித்தனியாக போடுறோம் அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட் இப்போ சேவ் பண்ணுறதுக்கு எடுத்து வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு சுலபமாகவும் இருக்கும். அதனால தான் இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். எனக்கு குறைவான தொகை அதிகமான தொகை எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ தொகை எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், முதல் 20 நாட்களில் நம்மளோட முதல் நாளில் என்ன தொகை எடுத்து வைக்க போகிறோன்னா ₹1 மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது நாள், அடுத்தது 2வது நாள் பாருங்கள், 2 பெருக்கல் 2 ₹4 எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது 3வது நாள் 3 பெருக்கல் 3 ₹9 எடுத்து வைக்க போகிறோம். 4வது நாள் 4 பெருக்கல் 4 ₹14 எடுத்து வைக்க போகிறோம். அதாவது 5வது நாள் 5 பெருக்கல் 5 ₹25 எடுத்து வைக்க போகிறோம். 6வது நாள் 6 பெருக்கல் 6 36. 7வது நாள் 7 பெருக்கல் 7 49. 8வது நாள் 8 பெருக்கல் 8 ₹64. 9வது நாள் ₹81. 10வது நாள் 10 பெருக்கல் 10 ₹100. இப்போ பார்த்தீங்கன்னா இது போலவே அடுத்து 11வது நாள் 11 பெருக்கல் 12 ₹121. 12வது நாள் 144 எடுத்து வைக்க போகிறோம். இது போலவே 20ஆம் நாள் வரையில் நம்ம 20ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பெருக்கல் 20 ₹400 வரை இல்லைங்களா. இது போலவே அந்த எண்ணிற்கான எண்ணெய் பெருக்கி வரக்கூடிய தொகையை தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஃபஸ்ட்டு 10 டேஸ்லேருந்து இந்த அடுத்து வர 10 டேஸ் வரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, 1 பெருக்கல் 1 ₹1 வருது இல்லைங்களா. 2 பெருக்கல் 2 ₹4, 3 பெருக்கல் 3 ₹9 அந்த மாதிரி எடுத்து வச்சோங்களா. அது போலவே 20ஆம் நாட்கள் வரையுமே எடுத்து வைக்க போகிறோம். இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முதல் 10 நாட்கள் மிக குறைவான தொகை மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்த 10 நாட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ₹100
கொஞ்சம் கூட இருக்கிற தொகையை வந்து எடுத்து வைக்க போகிறோம். அதுவுமே எடுத்து வைக்கிறது கடைசி அந்த 20ஆவது நாள் வரும்போது தாங்க 400 ரூபாய் தொகை வரும். அதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் 400 ரூபாய் விட குறைவாக இருக்கிற தொகை தான் வரும். இது போல் நம்ம எடுத்து வைக்கும்போது பாருங்கள், இது போல் நம்ம தொகையை எடுத்து வைக்கும்போது முதல் 20 நாட்கள்லேயே நம்ம 2870 ரூபாய் அப்படிங்கிற பெரிய தொகையை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் சேவிங்ஸில். அடுத்த 20 நாட்கள்லையுமே அது 2870 ரூபாய்ங்கிற தொகை தான் கிடைக்கும். அடுத்த 3வது 20 நாட்களையும் அதே தொகை தான் கிடைக்கும். 4வது 20வது நாட்களும் அதே தொகை, 5வது 20வது நாட்களும் அதே தொகை கிடைக்கும். இப்போ 2870 5 முறை நமக்கு வந்து சேவிங்ஸாக கிடைக்கும்போது அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 14,350 ரூபாய் தொகை கிடைச்சிடும். 100 days மணி சேவிங்ஸ் சேலஞ்சில் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மிகவும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 100 நாளுங்கிறது வந்து லாங் டேர்மாக நம்ம தொகையை எடுத்து வைக்க போகிறோம். 50 days அப்படிங்கிறது குறைவான நாளாக இருக்கும்போது நம்ம வந்து டார்கெட்டை சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடும். இது வந்து நம்ம பெரிய தொகையுமாகவே எடுத்து வைக்க போகும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட் 20 daysல நம்மளுக்கு முதல் 10 நாளுக்கு 385 ரூபாய் தொகை கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து அதுலேயே அடுத்த 10 நாட்களில் பார்த்தோம்னா எவ்வளோ தொகை வந்திருக்கு நீங்கள் போட்டிருக்கு பாருங்கள். இது போல் அனைத்து தொகையுமே நம்ம கூட்டிக்கலாம். நம்ம எவ்வளோ தொகை வந்து நமக்கு ஃபைனலாக வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து தொகையை முன்னாடி இவ்வளவு தொகை தான் இந்த நாளில் எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த தொகையை நம்ம எடுத்து வச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு டிக் பண்ணிக்கலாம். டிக் மார்க் பண்ணும்போது இந்த தொகையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ எடுத்து வைக்கிற தொகை இவ்வளவா, இதுக்காக தொகையை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நினைவு வந்து நம்மளுக்கு வந்துடுங்க. அதனால நம்ம அட்டவணையை முதல்லையே நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மல்டிப்பிளில் வந்து நம்ம தொகையை எடுத்து வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 11 × 11 அப்படிங்கிறது என்ன தொகை வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 12 × 12 அப்புறம் 144 ரூபாய் வரும். அது போலவே இது அனைத்து தொகையுமே எழுதி வச்சுக்கிறது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுவரையிலுமே இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இது வந்து மிகவும் சுலபமானதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலையுமே இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது மெத்தட்னா இதில் பாதியாவது ஃபஸ்ட்டு 20 days மட்டுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ மணி சேவிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 days மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா 2870 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதுவுமே ஒரு பெரிய தொகை தான். 20 நாட்களில் வந்து 2870 ரூபாய் நம்ம சேவ் பண்ண போகிறது ஒரு பெரிய தொகை தான். அதனால் நீங்கள் 20 days சேலஞ்சை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிடுவீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். 100 days சேவிங் சேலஞ்சிலையுமே 100 days சேவிங் சேலஞ்சு 20 நாட்களாக பிரித்து சேமித்தோம். ஒவ்வொரு 20 நாட்களுக்குமே 2870 ரூபாய் வந்தது இல்லைங்களா. அதை 5ஆல் பெருக்கினால் நாம் சேமிக்கக்கூடிய தொகையான 14,350 ரூபாய் சேமித்திடலாம்.